ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் vlogs. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் நியூ இயர் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. அதில் இப்போ பார்த்தது திருப்பிட்டோம். எல்லோரும் எழுந்து உடனே போட்டுட்டாங்க. எங்கள் அக்கா தான் அப்புறமா போடுறேன்ட்டு போகல, இன்னும் போட்டுங்குது. அதனால லாஸ்ட்டாக முடிப்போம். இது எங்கள் அக்கா போட்டுக்கொள்ளும். கோலம் போடவே ஒரு 7 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்க எல்லா கோலமும் போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு வரா. அதுக்கு மட்டும்தானா முடிக்கா பார்க்கட்டா? கலர் இல்லையே நம்மக்கிட்ட. முடிக்கா எதனா சேர்த்தா எதனா ஒரு கலர் வருதான்னு பாரு. இல்லைன்னா காஃபி கலர் அச்சு விட்ரு. 10 பேருக்கு காஃபி கலரில் தானே முடி இருக்க. இன்னும் 10 பேருக்கு ஒயிட் கலரில் தானே முடி இருக்க. அதுக்குன்னு ஒயிட் கலர் இல்லைவா? 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டு ஹேருக்கு என்ன கலர் அடிக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் இல்லாததுனால கடைசியாக ப்ரௌன் கலரே வந்து அடிச்சிட்டோம். பாட்டு பாடுறதுல கேட்க பரவாயில்லையா? ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோலத்தை வந்து போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சி கோலம் போட்டுட்ருக்காங்க. அவங்களே வரைஞ்சி வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடணும் இல்லையா நியூ இயர்னால். அதனால் வந்து சாமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமைன்றதுனால, அதுவும் இல்லாமல் நியூ இயர்ன்றதுனால எல்லா சாமியும் வந்து எடுத்து வச்சுட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் 2026 வந்து எல்லாருக்கும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு வந்து ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. அப்படி யாராவது எடுத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி எடுத்தாலும் ஒரு 2 days இல்லை ஃபியூ வீக்ஸ் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறமா தூக்கி போட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம வேலையை தான் பார்த்துட்டு போவோம். நான் முக்கியமாக அதெல்லாம் ஃபாலோவே மாட்டேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரெசல்யூஷனை எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாமிக்கு அபிஷேகம்னா ப்ராப்பராக பால், தயிர், தேன் அப்படிலாம் ஊற்றிலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பால் மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு பொட்டு வச்சு சாமி கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நாங்கள் வந்து செஞ்சோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லா சாமியும் வந்து எடுத்து லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு பார்த்திங்கன்னா பொட்டுலாம் வச்சு அவங்களுக்கு மாலைலாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சாமிக்கும் வந்து சாம்பிராணி வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு பாலும் அதுக்கப்புறமா இட்லியும் வடகரியும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வச்சு படைச்சாச்சு. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு நான் எங்கள் பாப்பா 2 பேர் அப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா எச்சூரில் இருக்க சாய்பாபா கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வெளியவே வந்து வெல்கம்க்கு 2 யானை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தேன்னா முருகரும் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா வெள்ளியில் பிள்ளையார் இருக்கா மாதிரி வந்து வச்சுருக்காங்க. வெள்ளி கலரில் சில்வர் கலர். அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா 2 வெல்கம் கேர்ள்ஸ் பொம்மை வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்திங்கன்னா சீரியல் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக ஜொலிக்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாபாவுக்கு வந்து பால் வாங்கிட்டு போய் நம்மளே பாலாபிஷேகமும் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. பாபா சாமியை வந்து பழத்தாலே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காசு மாலையும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. லைனில் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீந்து கும்பிடுங்க போயிட்டா. சாமி கும்பிட்டு வந்த பிறகு வந்து பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கிடச்சது பார்த்திங்கன்னா தக்காளி சாதம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். என் பாப்பா வந்து தயிர் சாதம் வேணும்னா எங்கள் மம்மி சாம்பார் சாதம் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் கிடச்சது என்னமோ தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து அதுக்கப்புறமா அந்த யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் வந்து முனேஸ்வரன் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே பார்த்தீங்கன்னா ஜடா முனீஸ்வரன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து பால் முனீஸ்வரன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி முனேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி அம்மன்லாம் இருக்கும். அங்கே வந்து பச்சை அம்மனும் இருந்துச்சு. அப்படியே அங்கே போயிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முனேஸ்வரன் பக்கத்தில் 2 சைடும் பார்த்திங்கன்னா குதிரை அப்புறம் டாக்லாம் வச்சுட்டு சிலை கொஞ்சம் நல்லா ஹைட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இந்த சாமியை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அப்படியே இப்போ பேக் சைடில் ஜடாமுனேஸ்வரனை கும்பிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோவிலும் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இங்கே வந்து உள்ள கருவறையில் வந்து பால் முனீஸ்வரன் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்லாம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நின்று எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உள்ளே இருக்க சாமியை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஐயர் வந்து மாமா கருவறையில் இருக்க சாமியெல்லாம் எடுக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே இருக்க வாராகி அம்மனும் வந்து சாமி கும்பிட்டு வந்து உக்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி போகும்போது ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாராகி அம்மன். இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பால் முனீஸ்வரன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்போ போகும்போது யாரும் இல்லாதனால நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கிட்ட இருக்க பூமாதேவி அம்மன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து சீசன் டைமுன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம். இங்கேயும் மருத்தூருக்கு மாலைலாம் போட்டு வராங்களா அவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோவிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போயிட்டு பார்க்கலாம். அன்றைக்கி வந்து செம்ம கூட்டம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்களா அதனால் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வெளியவே வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம்.
அங்கே பார்த்தீங்கன்னா கடைகளும் வந்து நிறைய இருக்குது இந்த ஸ்டெப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணுன்னா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்க மாதிரி இருக்கும். அதை ஏறி போயிட்டு தாண்டி பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சிவன் சிலை வந்து சிவன் ஸ்டாச்சு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மேலே ஏறி வந்தவுடனே அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டில் இருக்க மலைக்கும் அந்த சாமிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர், பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முழுசாக இன்னும் கட்டி முடிக்கலை. வேலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாமி வந்து இங்கே வைக்கிறாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் வந்து இங்கே லிங்கம் கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சரியாக தெரியல. வாங்க இப்போ வந்து உள்ளே நம்ம நடந்து போகலாம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா லிங்கம் அழகாக வந்து ஆர்ச் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவி அம்மனோட அந்த உருவம் தான் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரனும் இருக்கார். அழகாக ஆர்ச் மாதிரி நடந்து போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நீங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வந்தாசி பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ பச்சை கலரில் எண்ணெய் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிட்டு வந்து இந்த லிங்கத்துக்கு வந்து எல்லோரும் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கு. கூட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னா போயிட்டு தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இடமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங்காக நியூ இயர் அன்றைக்கி பிரதோஷம் அப்படின்றதுனால வந்து நான் மட்டும்தான் வந்திருந்தேன். எல்லோரும் டயர்டாக இருந்தனால வரல. சிவன் கோவிலுக்கு வந்து ஈவினிங் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சிவனும் பார்வதியும் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு நந்திக்கு. முடிச்சிட்ட பிறகு சாமி வந்து சுற்றி வருது ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை. அதுதான் இப்போ பார்க்குறோம். பிரதோஷம்னாலே சிவன் கோவிலில் வந்து கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நியூ இயர் வேறையா, அதனால் செம கூட்டம். என்ன இருந்தாலும் லைனில் நின்று சாமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு லைனில் நின்று சாமி பார்த்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான். அவங்க எல்லாருக்கும் வந்து மாலை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் ஜூனியர் பாப்பா. நாங்கள் 2 பேரும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கேயும் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இங்கே வந்து நாங்கள் வந்து சாம்பார் சாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கும் போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமரை மாதிரி, தாமரையில் வந்து ஐயப்பன் சென்டர்லாம் இருக்கார் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நியூ இயர் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.